பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, கரண்ட் படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி நம்மளா போய் குடிச்சு தொலைவுன்னு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில கிடந்திருக்கேன் நானு. அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியே குத்த வச்சே உட்கார்ந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்த வை பாப்போம். குத்த வை. என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ? நல்லா 10 மாசமா ஒரே விளாக்கல். வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது, பூச்சுடுறது, புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல கண்ணதுகள் எல்லாம் குழைச்சு குழைச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோனை கொல்ல பார்த்து இல்லாம கஷ்டப்பட்டாச்சு. சரி அவ்வளவு தின்னு இல்ல பிள்ளை கலரா பறக்க 100 கிராம் குங்குமம் வாங்கி முடிங்க வெள்ளையா பிறந்த யார் கஷ்டப்படுறது? யார் பேர் வாக்குறது? என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன். சரி மாணவர்களே, இன்றைய பாடங்களில் எது கேள்வி இருந்தா நீங்க பயப்படாம ஆசிரியரிடம் கேட்கலாம். ஓகே, இத பத்தி எந்த ஒரு கேள்வியா இருந்தாலும் கேட்கலாம். எதாச்சும் கேள்விகள்? ஆசிரியர், எனக்கு ஒரு கேள்வி. அதான் சொல்றது, ஆசிரியர் பாடங்கள் நடத்தும்போது கண்பழகில் இருக்க வேண்டும் கவனம். அங்கீங்க படம் பார்த்தா இப்படிதான் 1008 கேள்வி கேட்பீங்க. இப்ப என்ன கேள்வி? கவனம் எங்க இருந்துச்சுன்னா, ஆசிரியர் பாடம் நடத்தும்போது கவனம் எங்க இருந்துச்சு? கரும்பாலையில் இருக்க வேண்டும். 2 மணி நேரம் உங்களுக்காக வாங்க எழுதிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கு. நான் நின்றுகிட்டு இருக்கேன், நீங்க உட்காந்துகிட்டு இருக்கீங்க. உட்காந்துகிட்டு அமர்ந்து இருக்கீங்க. நான் கல்ல கேள்வி கேட்க வரீங்க. இப்ப அது பத்திக்கான படியப்பதான் புரியும். என்ன கேள்வி? இப்ப கேளு. நீங்க ஏன் இவ்வளவு அழகா இருக்கீங்க ஆசிரியர்? Oh my god.